இந்த உலக யோகா தினம் வந்து எப்படி வந்ததுன்னா, நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் வந்து ஐநாவில் போய் ஒரு உரையாற்றினார். இந்தியாவில் வந்து தோன்றிய யோகா வந்து ஸ்டார்ட் ஆனது நம்ம இந்தியாவில். இந்த ஜூன் 21 எதனால செலக்ட் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு வந்து இரவு பகல் சமமான நாள். அதாவது குளிர்காலத்தில் வந்து நைட் டைம் அதிகமாக இருக்கும், கோடை காலத்தில் வந்து டே டைம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு நாளில் 24 மணி நேரம், அதில் 12 சரி சமமாக டேவும் 12 மணி நேரம், நைட்டும் 12 மணி நேரம். அது என்னைக்குன்னா அது இன்னைக்கு. அதனால இப்போ இந்த நாள் இதுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா, இரவும் பகலும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம உடல், உள்ளம், ஆன்மா இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதாவது உடல் பிசிக்கலா இருப்பாங்க, மென்டலா ஆப்சண்டா இருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்ல கூட நம்ம டீச்சர் பாடம் நடத்தும் போது நம்ம உடம்பு மட்டும் தான் அங்கே இருக்கும். நம்ம வீட்டுக்கு போகலாமா, இல்லை ஒரு படத்துக்கு போகலாமா, ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. உடலும் உள்ளமும் ஒன்றாக இருக்கணும். அதற்கு காரணம் என்னன்னா மனம். எல்லாத்துக்குமே பேஸ் வந்து சூரியன் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியுங்கிற மாதிரி மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனதை ஒருமுகப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும். அதற்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஒரு இப்போ உடற்பயிற்சி உடலை வலுவாகுது. அப்போ மனத்தை, அதாவது உள்ளத்தை கட்டுப்படுத்த, அதை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றது, ரிலாக்ஸாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே யோகா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் யோகா தினத்தை உருவாக்குனாங்க. இது வந்து 2014 ஐநாவில் மோடி ஐயா பரிந்துரை செய்தார். இந்த தினத்தை உலக யோகா தினமாக அறிவிக்கணும்னு. அதனை தொடர்ந்து ஐநா வந்து அறிவிச்சது, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 உலக யோகா தினத்தை கடைபிடிங்க அப்படின்னு. 2015 உலக யோகா தினமானது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து 2025. அப்போ இது வந்து 11வது உலக யோகா தினம். இந்த உலக யோகா தினத்தை மையப்படுத்தி நமது RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நாணயம், 10 ரூபா நாணயத்தை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, உலக யோகா தினத்தை கௌரவப்படுத்துகிற விதத்தில் அதாவது ஐநா சபையில் அஞ்சல் நிர்வாகம்னு இருக்கு. யுனைடெட் நேஷனல் போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. அதில் வந்து ஸ்டாம்பு எப்படி நமது இந்தியாவில் கொடிநாள்னு ஒன்று உருவாக்கி, அதுக்கு அந்த ஸ்டாம்பு வாங்கி நம்ம அந்த கொடிநாள் எதுக்காக உருவாக்குனாங்க? சரி சார். அந்த கொடிநாள் அதை அந்த ஸ்டாம்பை விற்று அதை கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டு வந்து ராணுவத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த உலக யோகா தின ஸ்டிக்கரு ஸ்டாம்பு வந்து உலக ஐநா சபை அந்த வேர்ல்டு போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அது உலகம் பூரா அதை விற்று இந்த யோகா தினத்துக்கு அது அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூனிசெஃப் அந்த இதெல்லாம் அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் மேலும் போதும் தெரியும் போது அதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த யோகா தினத்தை முன்னிட்டு இந்த யோகா தினத்தின் சிறப்புகளை பற்றி எடுத்துரைக்க விக்னேஸ்வரி மேடம் வந்துருக்கிறாங்க. அவங்க சொல்கிற அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த யோகா தினத்தை நம்ம போலீஸில் மற்ற வேலையில் எப்படியோ இல்லையோ, நம்மளுக்கு வந்து மஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து ஹை நெசசிட்டி இந்த யோகா நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் வந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணால் நம்மளுக்கு வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மனசை சரியாக வச்சிங்கன்னா எந்த நோய் நொடியும் நம்மளுக்கு வராது. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மனதை ஒருமுகப்படுத்த நீங்கள் யோகா செய்யுங்க. இப்போ மேடம் உங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதை வந்து இன்றைக்கி மட்டும் இல்லாமல் நீங்கள் லைஃப்பில் டெய்லியும் அதை கடைபிடிங்க. நன்றி, வணக்கம்.